Welcome back students. இது வந்து நம்மளோட part 2 video in 4th chapter. part 1 வீடியோவில் என்ன பார்த்தோம், அல்கோரிதம்னா என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன, அல்கோரிதமை வந்து எதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எதில் வந்து ஸ்டோர் பண்ணி மேனிப்புலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேணும்னு பார்த்தோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் தான் அரே, ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட்டு, டப்பிள்ஸு, ஸ்டாக்கு, கியூ எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்கோரிதம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட். கண்டிப்பாக ஒரு அல்கோரிதம் எழுதுறதுக்கு இன்புட் வேணும். அந்த இன்புட்டில் வந்து 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ் டு பி சப்ளைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏ ப்ளஸ் பியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னா இதில் நமக்கு 2 இன்புட் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால இன்புட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவுட்புட் வந்து அட்லீஸ்ட் 1 குவாலிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஏதோ ஒரு அவுட்புட் நமக்கு ஸ்பெசிஃபிக்கான அவுட்புட் வந்து கண்டிப்பாக அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்மளோட இன்புட்டை வச்சு அது ஏதோ ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டை கண்டிப்பாக அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபைனட்னஸ், அதாவது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் முடிஞ்ச உடனே அந்த அல்கோரிதம் வந்து டெர்மினேட் ஆயிடணும். அது அல்கோரிதம் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அது பாட்டுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் ஸ்டெப்ஸ் வந்து போயிட்டே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸோட அல்கோரிதம் வந்து கம்ப்ளீட் ஆயிடணும். அடுத்தது வந்து டிஃபைனட்னஸ் அப்படின்னா ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்ட். அதாவது இப்போ ஒரு அல்கோரிதம் வந்து நான் எழுத போகிறேன், நான் எதுக்காக இந்த அல்கோரிதம் நான் செய்ய போகிறேன், இந்த அல்கோரிதம் நான் அடிஷன் பண்ணுறேன், நான் சப்ராக்ஷன் பண்ணுறேன்னா, இல்லை என்ன ப்ராசஸ் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் ரூட், ஒரு நம்பருக்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா அது வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்கக்கூடாது. இதில் எல்லாமே வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். அடுத்தது எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ்னால் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். கரெக்ட்னஸ். த அல்கோரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ. கண்டிப்பாக எந்த ஒரு எரர் இல்லாமல் இந்த அல்கோரிதம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சிம்பிளிசிட்டினா ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். கஷ்டமான கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் எந்த அளவுக்கு ஈஸியாக இந்த அல்கோரிதம் நம்மளால் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஆம்பிகியஸ் அப்படின்னா அல்கோரிதம் ஷுட் பி கிளியர் அண்ட் அன்ஆம்பிகியஸ். அப்படின்னா நம்ம என்ன நம்ம எழுத போகிற நம்ம செய்ய போகிற இந்த அல்கோரிதம் வந்து ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கணும். அதாவது நான் என்ன இன்புட்ஸ் கொடுக்க போகிறேன், அதுலேருந்து எனக்கு என்ன அவுட்புட்ஸ் வரப்போகுது, நான் என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீசிபிலிட்டி. ஷுட் பி ஃபீசிபிள் வித் அவைலபிள் ரிசோர்ஸஸ். அதாவது ரிசோர்ஸஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஒர்க் ஒன்று கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஒர்க் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஸ்கூல்லேயே அதை செஞ்சு முடிக்க சொல்கிறாங்க. இப்போ ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுறீங்க, எல்லாம் முடிச்சாச்சு. அதை நீங்கள் சப்மிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பைண்ட் பண்ணி தான் என்கிட்ட சப்மிட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வேணும். இப்போ டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணும், பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரிண்டர் வேணும். அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி நமக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி இப்போ பிரிண்டர் இல்லைன்னா உங்களால் அந்த ஒர்க் வந்து முடிக்க முடியாது. சாஃப்ட் காப்பியை சிஸ்டமில் டைப் பண்ண சாஃப்ட் காப்பி வேணால் இருக்கும், அதை வந்து ஹார்ட் காப்பியை உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமான்னு கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்பர் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் போர்ட்டபிள். அண்ட் அல்கோரிதம் ஷுட் பி ஜெனரிக் இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது நான் எழுத போகிற அல்கோரிதம் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்ட். அண்ட் அல்கோரிதம் ஷுட் ஹாவ் ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸ் which should be independent of any programming code. அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸ் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ப்ராப்பராக இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் அண்ட் அல்கோரிதம். ஒரு அல்கோரிதம் எழுதுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது இதுதான். ஃபஸ்ட் வந்து நமக்கு ப்ராப்பரான இன்புட் வேணும். அந்த இன்புட் வச்சு நம்ம என்ன ஒர்க் ப்ராசஸ் பண்ண போகிறோம், அதை வச்சு என்ன வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ ஒரு அல்கோரிதம் எழுதுகிறோங்க அப்படின்னா அல்கோரிதம் ஆர் ஜெனரிக் அண்ட் நாட் லிமிட்டட் டு கம்ப்யூட்டர் அலோன். இட் கேன் பி யூஸ்ட் இன் வேரியஸ் ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ். அதாவது அல்கோரிதம் வந்து நிறைய ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸில் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் in our daily life such as packing books in school bag, finding shortest path to search a place, scheduling day-to-day activities, preparation for examination எல்லாமே அல்கோரிதம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ புக்கை வந்து பேக் பண்ணணும். இப்போ ஸ்கூலுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து யூனிஃபார்ம் அயன் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கணும். யூனிஃபார்ம் எடுத்து நம்ம வியர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாம் ப்ராப்பராக பாலிஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம்
சாக்ஸ் வந்து போடுவோம், ஷூஸ் போடுவோம். நம்மளோட பேக்கில் புக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்கோமா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். இட்ஸ் ஆல்சோ an algorithm சொல்கிறாங்க. As we know that all programming languages share basic code construct like conditions and iterations can be used to write an algorithm. அதாவது நிறைய ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிஷன்ஸுமே யூஸ் பண்ணலாம், ஐட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட அல்காரிதம் எழுதலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டிப்பிக்கல் அல்காரிதம் வந்து கண்டிப்பாக இந்த 3 இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக இருக்கணும். ஒன்று வந்து இன்புட் இருக்கணும், அதை வச்சு என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். the procedure for preparing coffee. ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அதோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டேக் ஏ பவுல் வித் காஃபி பவுடர். அப்புறம் என்ன பண்ணுறோம்? பாயில் த வாட்டர் அண்ட் போர் இட் இன் டு த பவுல். அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஃபில்டர் இட் அண்ட் தென் பாயில் த மில்க். மிக்ஸ் சுகர் அண்ட் ஃபில்டர்ட் காஃபி அலாங் வித் பாயில்ட் மில்க். pour the coffee into the cup to serve. இந்த மாதிரி ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே மொத்தமாக நமக்கு 6 ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. இட்ஸ் ஆல்சோ an algorithm. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். டிசைன் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ஆஃப் கிவன் நம்பர் அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட். ப்ராப்பராக ஒரு ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2னா இதோட ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? 2 × 2 இருக்கும். 4னா அதோட ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? 4 × 4 இருக்கும். இல்லாட்டி 4 ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு அல்காரிதம் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னவாக இருக்கும்? ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸ்டெப் 2 கெட் த இன்புட் எக்ஸ். அப்போ நான் 2க்கு கண்டுபிடிக்கிறேன்னா 2 வந்து நான் எக்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதனால கெட் த இன்புட் எக்ஸ். ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம்? அந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ calculate the square by multiplying in the input value, that is ஸ்கொயர் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அதை வந்து மல்டிப்ளை பண்ண உடனே ஸ்டெப் 4 என்னவாக இருக்கும்? டிஸ்பிளே த ரிசல்ட் ஸ்கொயர். ஸ்டெப் 5 என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ராசஸை வந்து நாம் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒரு அல்காரிதம்க்கும் ஒரு ப்ரோக்ராமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.